பார்த்துட்டு கோர்ட்டில் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்னேகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டோன்னே, நான் தாங்க ஷாமு, ஸ்னேகாவோட லவர். ஸ்னேகா என்ன தான் வந்து லவ் பண்ணாங்க. ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஸ்னேகா வந்து மனசு மாறிட்டாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஸ்னேகா கிட்ட நியாயம் கேட்டேன், எதனால் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை எனக்கு பிடிக்கல, ஏன்னா நீ பணக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ஸ்னேகா எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும்? 7 வருஷமாக எனக்கு ஸ்னேகா வந்து தெரியுங்க. 7 வருஷமா? ஆமாம், நானும் ஸ்னேகா ஒன்றா தான் படித்தோம். அடுத்து வந்து ஸ்னேகா வந்து என்னை ரொம்ப விரும்பினா. ஆனால் கடைசியில் நான் ஏழைன்னு அவளுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அப்போ தான் என்னை விட்டு விலகினா. டாக்டர் தான் வந்து அவள் வந்து லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்கிறா. நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க, உங்களை லவ் பண்ணதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஸ்னேகா வயிற்றில் வளர்ந்த குழந்தை தாங்க சாட்சி அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, ஸ்னேகாவும் நானும் நெருக்கமாக ரொம்ப பழக்கணும். என்னோட வந்து குழந்தை வந்து ஸ்னேகா வயிற்றில் வளர்ந்துச்சு. ஆனால் அந்த கருவை கூட ஸ்னேகா வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டா. தயவு செய்து இதை நம்புங்க. இவன் எல்லாமே போய், இவன் சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. என்கிட்ட எல்லா சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸ்னேகா இப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் வந்து நான் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே நான் பத்திரமா வச்சுருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்கிட்டேருந்து அந்த ஆதாரங்கள்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் பார்த்து ஜட்ஜி வந்து அதிர்ச்சி, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மேடம், நீ ஆல்ரெடி ஒரு பையனை விரும்பியிருக்க, அந்த பையனால் வந்து நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, அந்த பையன் கூட நெருங்கி பழகிருக்க, அந்த பையனுக்கு நம்பிக்கை வார்த்தையும் கொடுத்துருக்க, அடுத்து வந்து அவனை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தனை தேடி இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு நல்ல மனுஷன் மேலே வந்து இந்த மாதிரி பழி போட்டிருக்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ செய்வ? கோர்ட்டில் இருக்கவங்களாம் ஏமாளிங்க நினச்சியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை மேடம், அது வந்து மேடம் அப்படி சொல்ல வராங்க ஸ்னேகா. உடனே உங்கள் அப்பா வந்து என் பொண்ணு அப்படிலாம் பண்ணல, இவங்களாம் போய் சொல்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. வாயை மூடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அவங்க வக்கீலும் வந்து ஸ்னேகாவுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறாங்க. உடனே வந்து உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எல்லாருக்கும் கெட்ட பேர், வக்கீல் தொழிலுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்படுத்திடுங்க, மரியாதை உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்கிறாங்க. அதுக்கேட்டு அந்த வக்கீலும் உட்காந்துடுறாங்க. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து, மேடம் நான் உண்மையிலே வந்து நான் லவ் பண்ணுறது இப்போ என் மனசில் ஃபுல்லாகவே வந்து சிவா தான் மேடம் இருக்கார், இவெல்லாம் இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செமையாக டென்ஷனாக இருக்காங்க ஜட்ஜி. என்னம்மா பேசுகிற நீ? ஒருத்தனை விரும்புவேன், அவனுக்கு வந்து எல்லாமே வந்து வாக்கு கொடுப்பேன், அவன் கூட நெருங்கி பழகுவேன், கடைசியில் அவனை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை பிடிப்பியா? இது நல்லா இருக்கா நீ பண்ணுறதெல்லாம்? இதில் வேற கோர்ட்டில் கேஸ் வேறு போடுற, உனக்கு அந்தளவு ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்னேகா அப்படியே பார்க்குறாங்க. உடனே சிவா வந்து, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. ஸ்னேகா வந்து சிவா அப்படி பார்த்துட்டு, இல்லை சிவா, நான் இப்போ ஒன்று தான் விரும்புகிறேன் சிவா அப்படி சொல்லிட்டு அப்படியே பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஷாம் கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கேட்டு ஜட்ஜி வந்து முடிவுக்கு வராங்க. இந்த மாதிரி ஸ்னேகா வந்து போட்ட கேஸ் வந்து பொய் கேஸு, உண்மையிலேயே வந்து ஸ்னேகா வந்து விரும்பலை, வேறும்னே தான் வந்து இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க. அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் தான் மட்டும்தான் இருந்திருக்கு ஸ்னேகாவுக்கு, தவிர சிவா கிட்ட விரும்பினன்ற நோக்கம் இல்லவே இல்லை. ஸ்னேகா உண்மையிலேயே சிவா கூட நெருங்கி பழகலை, அவங்க நெருங்கி பழகினது ஷாம் கூட தான். அந்த விஷயம் வந்து நிரூபணம் ஆகிருக்கு. அதனால் வந்து ஷாம் தான் இதில் பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அவரை கஷ்டப்படுத்தி அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவருக்கு ஸ்னேகா வந்து நஷ்டஈடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 5 கோடி இழப்பீடு வந்து அவருக்கு தரும்படி இந்த கோர்ட் வந்து ஆணையிடுது. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸில் வந்து சிவா மேலே வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவதூறு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் இந்த கேஸை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வந்து இந்த கேஸில் எது விடுவிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிவா கிட்ட ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க.